அவர் நம்மளை மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is faithful to forgive you. உங்களை மன்னிக்க அவர் எப்படி இருக்காரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில பாவமும் குற்ற உணர்வும் அது ஒரு பகுதியா மாறிடுச்சு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தப்பு பண்றோம், ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம விழுகிறோம் இல்லையா? அப்ப அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணா நம்ம ஆண்டோட சமூகத்தை நுழையாதபடி தடை பண்ணும். It will stop us from entering the presence of God. நம்ம நல்லா போயிட்டு இருப்போம், எங்கேயாவது ஒரு காரியத்தை நம்ம குறை பேசியிருப்போம், கோபப்பட்டிருப்போம், இல்லை ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஏதாவது பெரிய பாவம் சின்ன பையன் சொல்ல எது என்ன சொல்ல, பட் பாவம் தான். ஓகே, அது நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்தை நுழையிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும், பெரிய ஒரு தடையாக இருக்கும். ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தர் நம்மளை மன்னித்து சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப மன்னிப்பு கேட்கிற யாவருக்கும் அவர் மன்னிப்பை தருகிறார், அவர்களை சுத்திகரிக்கிறார். He is cleansing you, sanctifying you. பாருங்க, இன்னைக்கு சிலர் பார்த்து நல்ல ஆவியில போயிட்டு இருப்பாங்க, நல்லா ஊழியத்துல போயிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் எங்கேயாவது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ட்ரம்மர் நான் பார்த்தேன், நல்ல அபிஷேகப்பட்ட ஒரு ட்ரம்மர். அந்த வாலிபன் வாசிக்கும் போது தேவ பிரசன்னத்தை அப்படியாய் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாலிபனாக இருந்தான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க, என்ன ஆகுனுச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாலிபன் கொஞ்சம் நண்பர்களோடு சேர்ந்து பின்வாங்கி தூரம் போயிட்டான். போனவன் யாருக்கும் என்ன பாவம் பண்ணான்னு தெரியாது, ஆனா அவனே கர்த்தரை விட்டு விலகிட்டான். அவன் சொன்ன இந்த மாதிரி இல்லை, நான் சரியா இல்லை, நான் தவறாக இருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் திருப்பி நான் ட்ரம்மு வாசிக்க நான் போகலை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் என்கிட்ட. நான் அவனை இல்லையா, நீ திருப்பி போய் உன் பாவத்தினை அறிக்கையிட்டு உன்னை சுத்திகரிச்சுட்டு உன் போது இடத்துல பேசி திருப்பி ஆரம்பிட்டு, இல்லைண்ணா என்னால் போக முடியாது, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குது, குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நிற்கிறான். இன்னைக்கு இந்த வாலிபனை போலதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் திருப்பி ஆண்டுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, நான் ஜெபிக்க முடியாது, சமூகத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி தூரம் நிற்கிறாங்க. பாருங்க, இது பழைய ஏற்பாடம் தான், அது வேற. ஆனா புதிய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, தேவனோட அந்த தேவ ஆலயத்துல திரை ரெண்டா கிழிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா எப்படிப்பட்ட பாவமும் மன்னிக்கப்படும், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். You can stand before the Lord. Hallelujah. ஆகையால் தேவனால் மன்னிக்க முடியாது பாவமே இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க பாவத்துல விழுந்துட்டா கேப் விட்டுறீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க பாவத்துல விழுந்தோடனே 3 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். 3 to 7 days உங்களுக்கு அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அது 3வது நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க பாருங்க, தாவீது பாவத்துல விழுந்து உபவாசம் 3 நாள் எடுக்கிறான். எத்தனை நாள் எடுக்கிறான்? அந்த 3 நாளும் அப்படியே துக்கமா இருக்கிறான். 3வது நாளுக்கு மட்டும் அவன் தெளிவாக மாறுகிறான். ஸோ இது நேச்சர். பிகாஸ் இது ஏன் நடக்குதுன்னா, அந்த ஃபீலிங், அந்த burden of guiltiness will stay upon your heart for the 3 days. சில காரியங்களை 7 நாள் இருக்கும். அதனால தான் எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்குது, 7 நாள் உபவாசம் எடுத்து உன்னை சுற்றிகரின்னு போட்டிருக்குது. So sometimes it happens for 7 days, 3 to 7 days இந்த இஷ்யூ இருக்கும். இப்போ இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுக்கு அத்தனை பேருமே இதை கோ த்ரூ பண்ணுங்க. ஆனா புதிய ஏற்பாடுக்கு ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, பழைய ஏற்பாடு மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடுல இன்னைக்கு விழுந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்க எழுந்திருக்கலாம். This is what you should understand. Because அது எப்படி பாஸ்டர், தப்பு பண்ணிட்டு எப்படி உடனே போய் மன்னிப்பு கேட்கறது கஷ்டமா இருக்காதா? நான் சொல்றேன், மனுஷன் போய் கேட்கறது கஷ்டமா இருக்கும், ஆனா ஆண்டவருக்கு கஷ்டமா இருக்காது. ஏன் சொல்றேன்னா, நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் அறிந்துதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வச்சு, ஓ நாம நம்புறேன் இவன் விலகாம இருப்பான் அப்படின்னு இல்ல. எந்த பாயிண்ட்ல விழுவீங்க, எந்த ஏஜ்ல விழுவீங்க, எப்ப எழுந்திருப்பீங்க, எப்ப ஓடுவீங்க, சகலத்தையுமே முன்பாகவே அறிந்திருக்கிறார். He knows everything beforehand. எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதலிச்சான். அவன் மறுதலிக்கிறதுக்கு முன்பாகவே, சேவை கூறுறதுக்கு முன்பாக, நீ என்னைய 3 தடவை மறுதலிப்பேன்னு சொல்லி இயேசு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அவருக்கு தெரியும் விழுக போறான். You must understand, every time you sin against God, it means you're denying God. எப்பப்பெல்லாம் நீங்க பாவம் செய்றீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க இயேசுவை, பிகாஸ் உங்க இரட்சகரை நீங்க மறுதலிக்கிறீங்க. You're denying in action. அததான் பேதுரு செஞ்சான். இயேசு யாரு எனக்கு தெரியாதுன்ட்டு. அது சொன்னா, சத்தியமா சொல்றேன் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். சேவக்கூது இயேசு அவனை பாக்குறாரு, அவனும் இயேசுவை பாக்குறான். எழுதப்பட்டிருக்கு, மனம் கசந்து அழுந்தான் போட்டிருக்கு.
இப்ப நம்ம ஆண்டருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தன் பாவத்துல விழுந்துட்டா அதை சொல்லி காட்டுற பழக்கமே கிடையாது. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இயேசு பேதுரு டீல் பண்ணார். இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பேதுரு என்ன சொன்னா, நான் உங்களை நான் அப்படி நேசிக்கிறேன், உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன், நான் உங்களை சாகவே விட மாட்டேன்னு சொல்லி, அதனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அதாவது நம்ம வாயில ரொம்ப பொறுமையா பேசுற காரியம் தான் நம்மளுக்கு விரோதமா திரும்பும். ஓ, நான் உனக்காக நிற்பேன், நான் உனக்காக உயிரை கொடுப்பேன், இதுதான் பிரச்சனை. அதனால தான் ஆண்டு பார்த்த மாதிரி நீ 3 தடவை நம்ம மறுதல் நிற்பேன்னு சொன்னார். ஓகே, ஏன்னா இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவன் நேசிக்கிறதுனால வந்த ஒரு காரியம். இப்போ இயேசுவும் மரித்தாரு, உயிரோடு எழுப்பினாரு, பேதுரு தேடி போய் பார்த்தாரு. பேதுரு பண்ணிட்டு இருந்தான், மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அவரை கரையில கை காமிச்சு, வாங்க நான் உங்களுக்கு சூடா மீன் பொறிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க, சாப்பாடு கொடுத்து கேள்வி கேட்பாரு, மீனை உனக்கு பொறிச்சு வச்சிருக்கிறேன். வந்தோடனே பேதுரு, என் கூட மாமாக்களில் உட்காந்து தேத்தாரியை குடிச்சிய, மீகோரிங்க மாமா சாப்பிட்டிய, என் கூட நல்லா அங்கேயும் சுற்றினிய, மலை ஏறணும் இறங்கணும், ஒன்றா ஆண்டு தேவாலயத்துக்குலாம் போகணும், என்னை பார்த்து தெரியல நீ எப்படி சொல்லி கேட்டாரா? என்ன உனக்கு எப்படி தெரியல சொல்ல முடியும்? நம்ம எப்படி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தோம், எத்தனையோ பேர் போய் பார்த்தனோம், நான் மாமியாருக்கு கூட நான் ப்ரே பண்ணனே, உன் மாமியாரை கூட சுகமாக்குனேனே, இதெல்லாம் பார்த்துமா நீ எனக்கு தெரியலன்னு சொல்லி அப்படி இயேசு கேட்டாரா? கேட்கல. அதுவே இயேசு இடத்துல நீங்க தானே அப்படி இருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஓ, நான் உனக்கு இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன், இதை பண்ண அதை பண்ண, மீக்குறை வாங்கி கொடுத்தேன், தேத்தாரி வாங்கி கொடுத்தேன், ரொட்டி சாயம் ரொட்டி பஞ்சர் வாங்கி கொடுத்தேன், இங்க போனோம் அங்க போனோம், உனக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன், நான் உன்னை ஏற்றி இப்படி இங்க இறக்குனேன் அங்க இறக்குனேன், எல்லாத்தையும் நீங்க சொல்லுவீங்க இல்லையா? இயேசு வந்த இடத்துல அவர் செய்த எந்த நன்மையும் சொல்லல. பேதுரு என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். அப்ப கூட பேதுரு மண்டல எட்டவே இல்லை. இவன் இப்படி கேட்கிறாரு அப்படின்ட்டு. ஆமாண்டு நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போ சில காரணம் சொல்றாரு, என் மந்தையை பார்த்துக்க. திருப்பி பேதுரு என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. அந்த கவுண்டை பாருங்க, அவன் 3 தடவை ஏமாத்தினா இல்லையா, 3 தடவை மறுத்துச்சான் இல்லையா? திருப்பி அவனுக்கு ஆமாண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். 3வது தடவை கேட்கும் போது தான் அவங்க குத்த ஆரம்பிச்சிருச்சு. வேற என்னதான் சொல்ல வர்றாரு? ஆண்டவரே உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் அன்னைக்கு உண்மையாவே உங்களை மறுதளிச்சிட்டேன், பயத்துல மன கசந்து அழுந்து உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் நான் உங்களை உண்மையாவே நேசி. ஆண்டவர் அவன் பழச சொல்லணும் அப்படின்னு இல்லை தெரியுமா, அவர் கேட்ட விதத்திலே அவன் உணர்ந்துட்டான். உங்கள்கிட்ட எப்படி டீல் பண்ணும், உங்களை எப்படி சரியாக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். வித்தியாசம் இருக்குது. நீங்க என்ன இருப்பீங்க, இவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு கொடுத்தன, அவ்வளவு பண்ணனே, நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு கேட்பீங்க. கர்த்தர் அப்படி இல்லை. எண்ணி முடியாத நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் கணக்கு எடுத்து முன்னுக்கு போட்டா நம்மளால ஒன்னும் பேச முடியாது. நம்ம பாவ கணக்கு போட்டாலும் முடியாது, அவர் செய்த நன்மையை காமிச்சாலும் நம்மளால ஒன்னும் பேச முடியாது. அப்படிப்பட்ட தேவன். இங்க நல்லா பாத்தீங்கன்னா, பேதுரு நன்றி இல்லாத மனுஷனா நடந்துக்கிட்டான். உண்மையா இல்லையா? நன்றி இல்லாம நடந்துக்கிட்டான். ஆனா கர்த்தர் அவனையும் மன்னிக்க உண்மை உள்ளவராயிரு. நம்மளும் இன்னைக்கு இந்த பேதுருவை போல பல தடவை கர்த்தரை மறுதலிச்சிருக்கிறோம். பல தடவை செய்யக்கூடாத கர்த்தரை செஞ்சு நம்மளோட சரீரத்தை கூட அந்த பாவத்துக்கு பயன்படுத்தி கர்த்தருடைய ரத்தத்தை மறுதலிச்சிருக்கிறோம். We have been so unfaithful, but God remains faithful. Hallelujah. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், குற்ற உணர்வு. இப்போ பேதுரு வந்து இயேசு பார்க்கும் பொழுது, ஐயோ நம்ம இவரை வந்து நம்ம மறுதலிச்சிட்டோமே, இவரை கூப்பிடுறாரு, எப்படி போறதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓரம் போகல. முதல்ல நீங்க பார்த்துருப்பீங்க, முழங்கால் போட்டு இயேசுவே என்னட்டு தூரம் போ அப்படின்னு சொன்னான். ஆனால் இயேசு கூட இந்த 3.5 வருஷம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ 3 தடவை மறுதலிச்சதுக்கு அப்புறம் இயேசு அங்கே நிற்கும் பொழுது இயேசுவை பார்த்து ஒளியில, பேதுரு இயேசுவை பார்த்து ஒளியில. இன்ஃபேக்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட உட்காடுறேன். நான் சொல்றேன், இதுதான் ரிலேஷன்ஷிப், இதுதான் ரிலேஷன்ஷிப். ஐயோ நம்ம ஆண்டுக்கு இப்படி பண்ணிட்டோம், நம்மளை எடுத்துக்கொள்வார. நீங்க மற்றவங்களை சேர்த்துக்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் உங்களை சேர்த்துக்குவார். God accepts you. ஆண்டு உங்களை அக்செப்ட் பண்ற. ஸோ நான் விழுந்துட்டேன், எனக்கு ஒரு 3 நாள் பிரேக் வேணும். இந்த வார்த்தையில பயன்படுத்துறீங்க. இந்த 3 நாள் நீங்க பிரேக் கொடுத்தீங்கன்னா சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம். ஏன்னு சொல்லுங்க, அவன் 3000 ஆவி உள்ள கேச்சு விட்டுருவான். எத்தனை ஆவி? 3000 ஆவி உள்ள கேச்சு விட்டுருவான். இந்த 3 நாள் பிரேக்லாம் கேட்காதீங்க. விழுந்தா பட்டுன்னு எழுந்திரணும். இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, எப்பவும் சொல்றது போல போயிட்டு இருக்கிறீங்க, பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, கீழே விழுந்துட்டா அங்கே மலாக்கா படுத்துருவீங்களா? அடுத்து ட்ரெயிலர் ஏறி இறங்கிடும். ஆமாவா இல்லையா? ஐயோ படுத்தாலும் ஓரமாக போய் போய் பட்டுன்னு எழுந்து போய் அங்கே போய் படுப்பீங்க தானே? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். படுத்தே இருந்து டக்குன்னு எழுந்திடணும். சொல்லுங்க, டக்குன்னு எழுந்திருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் டக்குன்னு எழுந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் விழுந்தது டக்குன்னு இன்னைக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அங்கேயே இருக்கக்கூடாது, நீங்கள் எழுந்தே ஆகணும்.
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டியன் லைஃப்ல அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் பண்ணும் பொழுது உடனே ஆவியானவர் அந்த மனுஷனை விட்டு வெளியேறிடுவார். வெளியாகிட்டு உங்களை விட்டு தூரமா போயிட மாட்டாரு, பக்கத்திலே நிற்பார். ஏன் அங்க நிற்பாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை மறுபடியும் மன திரும்ப வைக்கிறதுக்கு நடத்துவார், போதிப்பார், சொல்லி கொடுப்பார். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் வெளியாகணும் அந்த கேப்ல எனக்கு மேலே எதுவுமே வேணாம், என் லைஃபை நான் கிவ் அப் பண்ணிட்டேன், எரிச்சலா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எரிச்சல் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது சாத்தானோட இதுல வந்து அந்த அந்த சைனீஸ் அந்த கோங்ஸ் சங் சங் கேட்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆடு வந்து சேர்ந்துருச்சு, சங் சங் நடிச்சிட்டு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி ஒருத்தன் வலையில விழுந்துட்டான், அவன் இப்ப பரிசுத்த ஆவி அவனை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு வெளியாயிட்டாரு. இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை முழுசா நம்ம கொண்டு வந்துடணும். இதுதான் நடக்குது. ஆனா பரிசுத்த என்ன பண்ணுவார்னா, வெளியே வந்த உடனே விட்டு போக மாட்டார், திருப்பி உங்களை மன திரும்ப நடத்துவார், மன திரும்ப வைப்பார். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஸ்பிரிட்ல நடக்கிற ஒரு காரியம். ஓகே, உங்கள்கிட்ட வந்து பேசுவார், இது வேண்டாம், இது சரியில்லை, இது தப்பு, இது மாத்து அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்தாவி செவி கொடுத்து மன திரும்பனா மறுபடியும் அவரை என்ட்ரி கொடுத்துருவார். எபேசியர் 4:30 எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தினா அவர் வெளியாகிருவார். ஹல்லேலூயா.